ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நேற்று 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்னென்னலாம் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸில் நிறைய கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். என்னப்பா இப்படிப்பட்ட தரங்கெட்ட போட்டியாளர்களை எடுத்திருக்கீங்களே, மக்கள் வந்து செத்தானுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நேற்று வந்து பேசியிருந்தோம். ஸோ அதையும் கொஞ்சம் விரிவாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக எபிசோட் ரிவ்யூ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ப்ளஸ் 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? வீடியோவை ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. சரியா? இது 2 உதவி நீ பண்ணிங்கன்னா போதும், அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆகும் அப்படின்றதுனால இதை கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து எல்லாருக்கும் புது இடம் அப்படின்றதுனால தூக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அப்படியே முழிச்சிட்டே கிடந்தாங்க, எப்படா தூங்குவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளே பார்த்து பார்த்து கடைசி கிட்டத்தட்ட தூங்குறதுக்கு 1:30 மணி ஆகிப்போச்சு நைட்டு. ஸோ அந்த லெவலுக்கு வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இந்த வீட்டில் நம்மலாம் வந்து ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக கணிச்ச நிறைய பேர் வந்து ரொம்ப ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க. இப்போ ரம்யா ஜோலாம் வந்து நேற்று பயங்கரமாக ஃபயர் விட்டோம் நம்ம ரிவ்யூவில். ஆனால் திடீர்னு வந்து பார்க்கும் பொழுது லைட்லாம் அமர்த்தப்போ தான் நம்மலாம் தூங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும். அப்புறம் வந்து நம்ம வந்து சூப்பர் டிலெக்ஸில் இருக்கோம், அங்கே போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்டு போகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சூப்பர் டிலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹவுஸில் இருக்கிறவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அது வந்து அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கணுமா, அவங்க போகணுன்னா நம்ம வந்து பெர்மிஷன் கேட்கணுமான்ற மாதிரிலாம் வந்து கேட்குறது. இந்த பிக் பாஸ் கேமுக்கான அந்த புரிதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ரம்யா ஜோ கிட்ட. அடுத்து திவாகருக்கும் நம்ம கெமிக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அதாவது நம்ம தண்ணி போலாம் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நான் டாக்டர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, அது சொல்லுங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப, இல்லைங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியாது அப்படின்ட்டார். அதேங்க தெரியாதுன்னு சொல்லுங்கள், புரியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. இது போக போக தெரியும், பார்க்க பார்க்க புரியும் அப்படின்ற மாதிரி அந்த டேகை நீங்கள் பேசி இதையும் ஸ்கிரிப்டடாக நீங்கள் கொண்டு வரீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா கெமி சொல்லுவாங்க, நீங்கள் தெரியாதுன்னு சொல்லுங்கள் எனக்கு, ஆனால் புரியாதுன்னு சொல்லாதீங்கன்றாங்க. உடனே திவாகர் வந்து இல்லை அது உங்களுக்கு புரியாது அப்படின்றாரு. டாக்டர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபிசியோதெரப்பிலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி. உடனே கெமி வந்து நாங்களாம் கூகுளெலாம் தட்டினோம்னா எல்லாம் வந்துடும், கூகுள் எல்லாம் தட்டலாம் வந்துருமா, பட் இந்த ஃபிசியோதெரப்பிங்கிறது ரொம்ப ஹார்டான ஒரு விஷயம், அதெல்லாம் உங்களுக்கு வந்து புரியாது அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, ஐயோ விடுங்கய்யா உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு கெமி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க. இன்னொரு பக்கம் பிரவீன் இருக்காப்புல, எல்லாம் பிரவீன் ராஜ், அதான் கடவுள் பாதி மிருகம் பாதி. அந்த மனுஷன் வந்து ஏற்கனவே பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மீசியெல்லாம் எடுத்துகிட்டு வில்லன் மாதிரியே இருக்காப்புல. அவர் வந்து நம்ம திவாகரை போட்டு ஒரு அடி அடிக்கிறாப்புல. என்ன அப்படின்னா, டாக்டருங்கிறது நீங்கள் எப்படி போடுவீங்க, பிபிடின்னு போட்டு டாக்டர்னு போடுங்க, அது போடலாம், பட் வெறும் டாக்டர்னு போட முடியுமா, நீங்கள் டாக்டர் உண்மையிலேன்ற மாதிரி அந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு கெமிக்கும் சரி, அடுத்து பிரவீனுக்கும் சரி. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வந்து வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ண உடனே, அதை ரைஸ் கூட பண்ணல, சும்மா தான் பேசின உடனே பிரவீன் வந்து சண்டைக்கு இழுக்கலாம், திவாகர் அடித்தா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காமல் போயிடும், ஸோ திவாகர் வந்து தூக்கி அடிச்சோன்னா நம்ம தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதுதான் திவாகருக்கு ப்ளஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆள் எங்கேயும் போய் வம்புழுக்கலை, இவங்க தான் வம்புழுத்துட்டு இருக்காங்க. அந்த ஆள் வந்து பதில் தான் சொல்லிட்டு இருக்காரு. உடனே பேசினோடனே எதுனா நீங்கள் கோவமாக பேசுகிறீங்க, இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது நீங்கள் இப்படி பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி பிரவீன் வந்து உள்ள சண்டைக்கு வராப்புல. உடனே போங்கப்பா படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் பாடு படுக்க போயிட்டாப்புல. சரியா? நான் வந்து இது இப்போ வந்து திவாகருக்கு இது பாசிட்டிவாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. சரியா? அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்து அகோரியெல்லாம் உள்ள வச்சு என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, நாளைக்கு காலைல பாருங்கடா அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கலாய்க்கிறாப்புல. ஐயோ நாளைக்கு காலையா பெண்கள்லாம் இருக்காங்கப்பா கொஞ்சம் பார்த்து அகோரி அப்படின்ற மாதிரி ஒரு போட்டு விட்டாப்புல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அகோரி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், திவாகரம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை அட்டாக் பண்ணுறன்ற பேரில் மிச்சம் எல்லாத்துக்கும் பல்ஸ் குறைய போகுது. லவ் கண்டென்ட் ஏதாவது பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம், ஏன்னா நந்தினியும் பார்வதியும் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏதாவது லவ் கண்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுவும் பார்வதிலாம் ஒரு சின்ன இது கிடைச்சாலே ஊதி பெருசாகிடுவாங்க. நேற்று ஒரு இதே கிடச்சிச்சு, பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் அண்ணன் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. உடனே இப்போ பக்கத்தில் வந்து படுக்க வேண்டியதானே அப்படிம்பாரு நம்ம பிரவீன். இதே சாதா பார்வதி இருந்தால் யோ அண்ணனாக இருந்தால் பக்கத்தில் படுக்க நீ சொல்லுவியா, நார்மலைஸ் பண்ணுற ஆச்சு ஊச்சின்னு சண்டைக்கு போயிருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து அப்படியே விட்டாங்க. இதெல்லாம் வந்து நிகழ்வுகள் நடந்தது இரவில். அப்புறம் சாப்பிட்டு எல்லாம் வந்து படுத்துட்டாங்க, ஓரளவு செட்டில் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது. இதுதான் 24/7 கொஞ்சம் நடந்தது. இதுக்கு மேலே எதுவும் இல்லை. எபிசோடுக்கு வருவோம். கண்டஸ்டன்ட் செலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்களாங்க, நீங்கள் என்னடா செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க சொல்லுங்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யாராவது பக்காவாக இருக்காங்களா? எல்லாமே பைத்தியமாக தான் இருக்காங்க. அதாவது பிரவீன் ராஜ் அவன் ஒரு கிறுக்குத்தனமாக பண்ணுறான்.
சரியா? ஒரு மாதிரி மீசையெல்லாம் எடுத்துட்டு ஹாலிவுட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி அவன் பெணாத்திட்டு இருக்கான். திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து விஜய், அஜித்துக்கு போட்டி, சிவாஜி கணேசன் என்ன தோத்துருவாருன்னு சொல்லி அங்கிட்டு ஒருத்தன் உருட்டிட்டு இருக்கான். அகோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ள வந்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போறீங்கன்றான். சரி, வியானான்ற ஒரு பொண்ணு வந்துச்சு மாடல் அப்படின்னு பார்த்தா, அது விஜய் சேதுபதி கிட்டே கண்ணு காட்டி என்ன அப்படிங்குது. இது ஒரு சரியாகாத பைத்தியம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் கனி கொஞ்சம் பரவாயில்லாமல் டீசெண்டாக வந்து தெரியுறாங்க ஒரு கண்டஸ்டன்ட். ஏன்னா வந்தோடனே டாஸ்க் புக் எடுத்து படித்து யாருமே அதை படிக்க தோணலை. பட் கனி வந்து படித்தாங்க அப்படிங்கிறப்ப ஷீ இஸ் நாலேஜ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பிக் பாஸே வாழ்த்து தெரிவித்தார் சரியா கனிக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு அதிசயமாக அவருக்கு ஹிப்ஹாப் தமிழெல்லாம் இப்போ பாராட்டு வந்து கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி பீட் பாக்ஸிங் வச்சுட்டு அதுக்கடுத்து இப்போ வந்து படத்துலலாம் நடிச்சிட்டு இருக்காரு, பெரிய ஆளாயிட்டார், பிக் பாஸ்க்கு வந்திருக்காரு பார்த்துங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் கொஞ்சம் பொட்டன்ஷியலாக இருக்காரா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா பார்க்கும்போது அப்படி தான். கம்ருதீன் அதே மாதிரி தான், பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன்னா அவரெல்லாம் பெருசாக நம்ம நினைக்கவே முடியாது அப்படிங்கிறத. துஷார் கொஞ்சம் பரவாயில்ல, டான்ஸ் நல்லா ஆடுறாப்புல, கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருப்பார்னு நினச்சேன். ரம்யா ஜோ நான் இருப்பாங்கன்னு நினச்சேன். பட் ரம்யா ஜோக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது. ஏன்னா அவங்களோட ஏவி ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்க என்னடா இது இப்படிலாம் இருக்காங்களே, ஒரு டவுட்லாம் கேட்குறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம். அடுத்து வேறு யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது? பிரவீன் காந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசியே கொள்றாப்புல வந்து ஆனால் அவரே ஆஃப் பண்ணது திவாகர். வந்து இந்த மாதிரி பார்த்தீங்களா 1 இயர் தான் நான்லாம் பெரிய ஆள் ஆகிட்டேன், பிக் பாஸ் பண்ணிட்டேன், இவங்கெல்லாம் விஜய் ஆர்ஜேன்னு எத்தனை வருஷம் இருக்காங்க, தவம் கிடக்குறாங்க இந்த ஷோக்கு, நான் வந்துட்டேன் பாருங்க அப்படின்ற பிரவீன் காந்தி. நானே வாழ்க்கை இழந்துட்டு இருக்கேன்டா, ஒரே ஒரு படம் ரட்சகன் நல்ல படம் பண்ணேன், அதுக்கடுத்து படமே எனக்கு ஓடலை, ஸ்டாரும் ஓடலை, ஜோடியும் ஓடலை, எனக்கு தெருவில் வந்துட்டேன், நீ வேறு வந்து அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டாரு. அடுத்து விஜய் சபரி கொஞ்சம் ப்ராமிசிங்காக இருக்கார். விக்ரம் கொஞ்சம் பரவாயில்ல, பார்க்க முடியுது, நல்லா இருக்குது. விஜய் பார்வதி வாடா வம்புக்கு இழுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது. அரோரா சிங்க்லேர் வெளியெல்லாம் வந்து வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வட்டம் பிக் பாஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பலூன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதேமாதிரி துஷாரை பற்றி நம்ம பேசிட்டோம், விஜய் சபரியும் பேசியாச்சு. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். அப்புறம் கெமி பொறுத்த வரைக்கும் கெமியும் பார்வதியும் இந்த வீடை வைப்பில் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நைட்லாம் ராக்கோலி மாதிரி தூங்காமல் 2 பேரும் சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது கொஞ்சம் பார்க்கணும். அடுத்து இன்னொரு சின்ன ஒரு இஷ்யூ வந்துச்சு பார்வதிக்கும் நம்ம அது கமருதீனுக்கும். இந்த செய்கை பிடிச்சது அப்படி செய்கை பண்ணாங்க. சரி முத நாள் நான் விட்டுறேன் ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது ஏதோ சின்ன இஷ்யூ, அதாவது ஏதோ ஒரு செய்கை பண்ணியிருப்பாங்க போல், அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு பார்வதிக்கு. அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கடுத்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க விட்டாங்க. ஸோ கெமி கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஆதி ராய் சௌந்தரராஜன் பெருசாக ஒரு இம்பேக்ட் வந்து இல்லை. நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மீனவ பொண்ணு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல சுபிக் ஷாட்னு சொல்லிட்டு, ஷி ஹேஸ் சம் டேலண்ட், பட் சாட்சின மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பிரவீன்ராஜ் ஒரு வில்லன் டைப்பு, அப்சரா சிஜே திருநங்கை ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப பொட்டன்ஷியலாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ பார்ப்போம் அவங்களுடைய இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஜஸ்ட் இப்போ இருக்கிறதுல அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுது. ஓகே, அடுத்து நந்தினின்னு ஒரு யோகா டீச்சர் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் பரவாயில்ல. அடுத்து கலையரசன், அப்புறம் கமருதீன், இவ்வளோ தான் மொத்தமே கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க, பேட்ச் மாதிரி கொடுத்துட்டு ப்ளூ வந்து ரெட்டுன்னு. ஸோ ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ப்ளூ யாருமே அவ்வளோ எடுக்கல, 6 பேர் தான் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் சூப்பர் டிலெக்ஸ் அப்படியே ப்ளூ கலர் அந்த ஹவுஸ், மிச்சவங்களுக்குலாம் ஃபயர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ சூப்பர் டிலெக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வசதிகளும் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்கிறாரு. நாளைக்கு தான் தெரியும். தண்ணி குடிக்கிற பாட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க தெரியுமா, அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து பாயிண்ட்டு. சரி, தண்ணி அப்படி யூஸ் பண்ணணும் ரைட்டு. கழுவுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃப்ளஷ் ஒர்க் ஆகும், மற்றபடி தண்ணி வராது. எல்லோ டேங்க்ல தான் நீங்கள் எடுக்கணும். ஒரு எல்லோ டேங்க் இருந்துச்சுல, அதில் தான் நீங்கள் தண்ணி எடுக்கணும். போய் வேணா போய் எடுத்துகிட்டு போய்க்கலாம், சரியா? அதுக்காவது காலைல என்ன அப்படிங்கிறத பிக் பாஸ் சொல்லுவார். அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நமக்கு வந்தது. போட்டி கடுமையாக இருக்கும்னு சொல்லி பிக் பாஸ்லாம் சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் லைவ் ஸ்ட்ரீமிங்லேயும் எபிசோட்லையும் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், சரியா? மொத்தமாக இவ்வளோ தான் நடந்துச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும் வரைக்கும்.